+2 எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணோம். காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு போயிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாதனால அதுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம போயிடும். அதெல்லாம் என்னது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ட்ரைனிங்கில் 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைனில் வீட்டில் இருந்தே ஜம்முன்னு ஜாலியாக அழகாக படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 86951 86953. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப கூட நிறைய பேர் தவிச்சு போயிட்டாங்க. OBC NCL சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க அப்படின்றதுனால போய் அப்ளை பண்ணுறப்ப ஏதோ ஸ்ட்ரைக்கு வாங்க முடியல, இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப ஆதார் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, 10th மார்க் ஷீட்டில் வேறு நேம் இருக்குது, ஆதாரில் வேறு நேம் இருக்குது, மிஸ் மேட்ச் வந்துருச்சுன்னு ஒரே தலைவலியாக இருந்தது. ரைட்டா? இப்போ நம்ம +2 முடிச்சிட்டோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம போட்டிருப்போம். சில பேர் வந்து நீட்டுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீட்டுக்கு ட்ரைனிங் சப்போஸ் ஜாயின் பண்ணல, ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் ஆஃப்லைனில் வேணும்னாலும் ஆர்ஜிஆரில் அவைலபிள் இருக்குது. ஒரு 35 டேஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது. 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் இம்மிடியேட்டாக ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதே போல் சில பேர் இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சி VIT அப்ளை பண்ணியிருப்பீங்க, SRM அப்ளை பண்ணியிருப்பீங்க, தென் இந்துஸ்தான் போட்டிருப்பீங்க, SNU எக்ஸாம்ஸ் போட்டிருப்பீங்க, அமிர்தா போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆரோட கோமட் 2026 இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷு, வர்பல் ரீசனிங்கு, லாஜிக்கல் ரீசனிங்கு, இது எல்லாத்தையுமே கம்பைண்டாக உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்குறோம். மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சார் ஏதோ ஐசர் இருக்காமே சார், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் இருக்கானா? ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் கோமட் 2026 ஜாயின் பண்ணாலே அதையும் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ரைட், நம்ம இப்போ டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஒயிட் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் லூஸ் காலேஜஸ் அப்படின்றப்ப சில இடத்துல லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா JEEயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கவுன்சிலிங் போகிறப்ப வந்து OBC NCL சர்டிஃபிகேட்டை நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதனாலையும் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த கோட்டா சீட்ஸ் வந்து அலாட் ஆகலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் போக வேண்டியதாகிடுச்சு. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஹையராக இருந்தனால கரெக்டாக அவங்களுக்கு மார்க்கில் வந்து இருந்தும் வாங்க முடியாமல் போயிட்ட சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேட் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருப்போம், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ரெடி பண்ணாமல் வச்சுருப்போம். இல்லை அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா SC SCAல STயில் வருவோம், நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும், பேரண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் இருக்காது, BC கிளைம் பண்ண முடியாது, OBC NCL வாங்குறப்ப அப்பாவுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அதனால் இம்மிடியேட்டாக இப்போ ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி டாக்குமெண்ட் ஃபெயிலியர் மெனி குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்ஸிங் இன்கரெக்ட் பேப்பர் ஒர்க், ரீசன் பிஹைண்ட் லூசிங் கன்ஃபார்ம்டு காலேஜ் சீட்ஸ்லாம் என்ன இருக்குது, முன்னாடி இதெல்லாத்தையும் ரெடி பண்ணாதனால போயிருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் லூஸ் பண்ணியிருக்காங்க சீட்ஸு. அதனால் ப்ரெஷரை போட்டு லாஸ்ட் டைமில் வச்சுக்காதீங்க. அட்மிஷன் ஹேப்பன் அண்டர் ப்ரெஷர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, இந்த கட் ஆஃப் வருமா, அந்த கட் ஆஃப் வருமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் இருக்கும். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமும் அவங்க வந்து ஷார்ட்டாக கொடுப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இந்த டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு கொடுப்பான். லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் வந்து மிஸ்டேக் பண்ண வேண்டியதாக ஆகிடும். அதனால் அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 4 முக்கியமாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் பக்காவாக பார்த்து வச்சுங்க. 10th மார்க் ஷீட்ஸு கம்பல்சரி. 10th மார்க் ஷீட்டில் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஆதாரில் உங்களுக்கு நேம் இருக்கான்னு பார்த்துங்க, ஆதாரில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படிலாம் இல்லைனா கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து 10th மார்க் ஷீட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதில் கூட நீட்டில் கூட அப்ளிகேஷன் போடுறப்ப பார்த்திங்கன்னா as per 10th மார்க் ஷீட் தான் கொடுத்தாங்க. அதனால் அதை பார்த்துங்க. 12th மார்க் ஷீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு +2 பேஸ் பண்ணி நம்ம வந்து சீட் எடுக்கிறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கிறோம், இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் போகிறோம் அப்படின்னா 12th மார்க் ஷீட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் 12th மார்க் ஷீட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப்லாம் டெரைவ் பண்ணுவாங்க. நம்மளுடைய
நம்மளுடைய வெட்டினரி காலேஜஸ்லாம் ரைட்டா. ஆனால் 12th மார்க் ஷீட்டு நம்ம ரிசல்ட் வந்ததுமே நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நான் 12th மார்க் ஷீட் எங்கே சார் போகணும் அப்படின்னா, நீங்கள் ரிசல்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரின்சிபல் சிக்னேச்சரை நீங்கள் ப்ரொவிஷனலாக வாங்கி வச்சுக்கிட்டா போகிறோம். அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணோம். 12th மார்க் ஷீட் அப்புறமா தான் வரும், ரைட். தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசி வந்து ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ரைட், அது வாங்கிக்கலாம். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ, தென் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, இவங்கெல்லாம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர், எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் வருவீங்க, மெடிக்கல் காலேஜ் சீட் எடுக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, ரைட்டா. அதனால் தெரியாது சார் எனக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்கம் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தயவு செய்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற அவங்களுக்கெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் வேணாவா அப்படின்னா பிசி, எம்பிசி அவங்களுக்கெல்லாம் கூட ஸ்காலர்ஷிப் காலேஜுக்கு போனதுக்கப்புறமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறவங்க அவங்களும் அந்த எல்லாத்தையும் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும், முன்னாடியே ரைட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது லாஸ்ட் டைமில் போய்ட்டு ஐயோ எனக்கு கிடைக்கல பண்ணல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால தான் முன்னாடியே இந்த வீடியோவை போடுறதோட பர்பஸ். அதனால் 10th மார்க் ஷீட்டு நேம் செக் பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் யூஸ்டு எவ்ரிவேர் அக்ராஸ் ஆல் போர்ட்டல்ஸ் அப்படின்றதுனால அதை நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும். தென் 12th மார்க் ஷீட் ஏற்கனவே நான் சொன்னேன். டிசி வந்து மேண்டேட்ரி ஃபார் ஜாயினிங் காலேஜ். வித்தவுட் டிசி நம்மளுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. டிசி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில், நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கோங்க. அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொன்னால எங்கே அங்கே நம்மளுக்கு நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் பாதிக்கப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, ரிசர்வேஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும், ஃபீ வேவர் இருக்கும் சில இடத்துல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போடும். அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த நான் சொன்ன அந்த 4 டாக்குமெண்ட்டை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க, ரைட்டா. ஸ்டேட் போர்டு விசஸ் இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் 11th கூட எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வந்து இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் இல்லை, அதனால் இப்போ +2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம். ஏற்கனவே இருந்த சிஸ்டமில் 11 and 12 ரெண்டுமே வந்து மார்க் ஷீட் கேட்பாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக சிபிஎஸ்சி ஏற்கனவே 11th எக்ஸாம்ஸ் கிடையாது, அதனால் 12th போர்டோட எக்ஸாம்ஸோட மார்க் ஷீட்ஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம். ஆனால் நீங்கள் நீட்டு கவுன்சிலிங்கில் போய்ட்டு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப அவங்க 11th பாஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதனால் ஸ்கூலில் உங்களுக்கு சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு படித்தாலும் சரி, அதில் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பாஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த மெடிக்கல் காலேஜுக்கான அப்ளிகேஷன் போடுறப்ப கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தெரியலன்னா சொல்லக்கூடாது. டோன்ட் வெயிட் ஃபார் ஒரிஜினல் மார்க் ஷீட். நான் சொன்னேன் இல்லையே ஏற்கனவே, இப்போ நம்மளுக்கு காலேஜஸ் ரிசல்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரிசல்ட் வந்ததுமே உடனே மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் பிரின்சிபல் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட சிக்னேச்சர்லாம் வாங்கி அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் பயப்பட தேவையில்லை. பிரிண்ட் அவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 7 செட்டு வாங்கி வச்சுக்கணும். ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 ஃபோட்டோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்லாக் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் வேறு யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ இந்த குழந்தை தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஃபீ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதனால் பிடபிள்யூ கேண்டிடேட் கரெக்டான அவங்க யூடிஐடி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். ரிசர்வ் சீட்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி நம்மளுக்கு வந்து கோட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தமான ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேஷனல் லெவலில் கலந்துட்டுருப்போம், ஸ்டேட் லெவலில் கலந்துட்டுருப்போம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலந்துட்டுருப்போம், சில்வரு, பிரான்ஸு, கோல்டெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் இருந்தாலும் கிடைக்கும். தென் வந்து மெடிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, பிடபிள்யூடி கோட்டா இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன், எங்கள் அப்பாவோ எங்களுடைய ஃபேமிலியில் வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு. அந்த கோட்டாவும் நீங்கள் மெடிக்கல்லையும் சீட்ஸ் இருக்குது, நம்மளுடைய இன்ஜினியரிங்லேயும் சீட்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் எடுக்க முடியும். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு தெரியாதே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்குனால தான் முன்னாடி ஆர்ஜிஆரில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்குது அட்மிஷன்ஸ்க்கு அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம், ரைட்டா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையாக இருக்குமா அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவையாக இருக்கும். தமிழ்நாடோட கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட் எடுக்கணுன்னாலும் சரி, தென் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் எஸ்பெஷலி மெடிக்கல் சீட் எடுக்கிறப்ப நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நம்மளுக்கு இருந்தால் தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை கிளைம் பண்ண முடியும், இல்லைனா ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடுவோம். அதனால் தயவுசெய்து அதை பார்த்து வாங்கி வச்சிங்க. வாட் மஸ்ட் மேட்ச் நீட்னா நேமு, டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் மேட்ச்மென்னு 10th மார்க் ஷீட்டில் பார்த்தோம். இதெல்லாம் முக்கியம். கிரிட்டிக்கல் வார்னிங் அப்படின்னா ஈவன் ஏ ஸ்மால் ஸ்பெல்லிங் எரர் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைமில் கொஞ்சம் இந்த ஜோசா கவுன்சிலிங்லலாம் குழந்தைங்க ரொம்ப தடுமாறிட்டாங்க இந்த நேம்லாம் மிஸ் மேட்ச்ன்றதுனால.
போல் அதெல்லாத்தையும் இருந்ததுன்னா இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். செக்லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸ் வேணும். தென் மினிமம் 3 செட்டில் இருந்தால் 6 செட்டு வரைக்கும் ஃபோட்டோஸ் காப்பீஸு ரெடி பண்ணி வச்சுங்க. ஆல் ஒரிஜினல் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுக்கணும். சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றெல்லாம் வைக்காமல் ஒரு கரெக்டாக ஒரு ஃபோல்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கன்னா போகணுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கோ திருப்பியும் அதிலே வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கோ எங்கன்னா கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கோ இந்த இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி பிரிண்டட் காப்பீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரைட்டாக எங்கெல்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அட்டஸ்டேஷன் வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்டஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த 12th மார்க் ஷீட் வந்ததுமே ஒரிஜினல் கிடைக்காது. அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அந்த மார்க் ஷீட்டை வந்து டீச்சர்கிட்ட அந்த வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த காப்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க போகிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அதை தவிர RGRல உங்களுக்கு இமிடியேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. நீட்டு, ஐசருக்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா SRM, SNU இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் எதனா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGR வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு கிடைக்குது. ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு கொடுக்குறோம். இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 869551 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் RGR கோமட் 2026. SNU, நீட், JE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், BITSAT இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி RGR கோமட் 2026. கால் 86951 86953. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட், JE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 86951 86953.